ஹலோ வீவர்ஸ், நாளை மிக மிக முக்கியமான நாள். ஆமாங்க, எல்லோருமே எதிர்பார்த்து காத்து இருந்த மிக மிக அற்புதமான 2025 வருடத்துடைய முதல் நாளாக அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே ஒவ்வொரு வருடமானது பிறக்கும் போது இந்த வருடமானது நமக்கு எப்படி அமைய போகிறது, கடந்த வருடத்துல நாம அனுபவித்த தொல்லைகள் பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடுமா, இல்லை என்றால் அதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகளானது வரப்போகிறதா, இந்த புது வருடமானது நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது என்பது போன்ற பல குழப்பங்களானது இருக்கலாங்க. அந்த வகையில தான் இந்த 2025 புத்தாண்டுல பாத்தீங்கன்னா 12 ராசிக்காரர்கள்ல இந்த குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அந்த 4 ராசிகள்ல உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதே சமயம் நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு இதற்காக நீங்க பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா பலருக்குமே இந்த வருடத்துடைய முதல் நாளே இப்படி ஆபத்து அப்படின்னு சொல்றீங்களே, இதனால எனக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா மனக்கவலையாக இருக்கு அப்படின்னு எல்லாம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா யோசிப்பது உண்டுங்க. ஆனா உண்மையாலுமே சொல்றேன், இதற்கு நீங்க கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. காரணம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரிங்க, நாம அதை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலமாக அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்துல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த வகையில பார்க்கும்போது இந்த அது கவனமாக இருக்க வேண்டிய இந்த 4 ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒரு வீடியோ பதிவானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா எந்தெந்த வகையில நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் நீங்க செயல்பட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தவிர்த்து கொள்ளலாம். எனவே இந்த 2025 புது வருடமானது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மோசமான விளைவுகளை ஏற்படுத்த போகுது என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/1/2025 இருந்து 31/12/2025 வரையிலான இந்த இடைப்பட்ட 365 நாட்களிலுமே இந்த வருடத்துல சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி என்று பல முக்கியமான கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சிகளானது ஏற்பட போகிறது. இதையெல்லாம் வைத்துதான் பாத்தீங்கன்னா இந்த 4 ராசிக்காரர்கள் இந்த வருடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த 4 ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க. மீனராசி, சிம்மராசி, மேசராசி மற்றும் கும்பராசி. இந்த 4 ராசிக்காரர்களும் தான் இனி வரப்போகின்ற நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. 2025 ஆண்டுல சனி, குரு, ராகு, கேது பெயர்ச்சிகள் என அடுத்தடுத்து முக்கிய கிரகங்களுடைய பெயர்ச்சிகளானது நடக்க போகுது. இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் கிடைத்தாலுமே பல ராசிகளுக்கு பிரச்சனை தரக்கூடிய அமைப்புமே இருக்குங்க. அதுல அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் யார் யார் என்று பார்த்தால் சொன்னது போலவே இந்த 4 ராசிக்காரர்கள் தான். அதாவது மீனராசி, சிம்மராசி, மேசராசி மற்றும் கும்பராசி. இந்த 4 ராசிக்காரர்களும் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில இருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதனைத் தொடர்ந்து மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சியானது நடக்க போகிறது. ராகு கேது பெயர்ச்சியானது மே மாதம் 19ஆம் தேதி ராகு மீன ராசியில இருந்து கும்பராசிக்கும், கேது கன்னி ராசியில இருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சியாக போகிறார். இந்த கிரக பெயர்ச்சிகள் மற்றும் கிரகங்களுடைய பார்வை காரணமாகத்தான் பாத்தீங்கன்னா இந்த 4 ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அதாவது மீனராசி, சிம்ம ராசி, மேசராசி மற்றும் கும்பராசி இந்த 4 ராசிக்காரர்களுமே இனி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மீனராசி நேயர்களே, 2025 ஆண்டுல மீனராசி நேயர்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கக்கூடிய ராசிகள்ல முதலிடத்துல இருப்பதே இந்த மீனராசி அப்படின்னு சொல்லலாங்க. ஏனென்றால் இந்த ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியானது உக்கிரமான ஜென்ம சனியானது தற்போது ஆரம்பமாக போகிறது. மீனராசியினர் அளவற்ற ஆற்றலும் அன்பையும் கொண்டு இருக்கக்கூடியவர்களாக மீனராசி நேயர்கள் இருப்பாங்க. இங்கு சனி அமர்வதோடு அங்கு ராகுவுடன் சேர உள்ளார். இதன் காரணமாக உங்களுடைய முயற்சிகள் தடை தாமதங்களானது ஏற்படலாம் என்பதால எது செய்வதாக இருந்தாலுமே யோசித்து ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து நீங்க அந்த செயலை தொடங்க வேண்டுங்க. அப்போதுதான் அதுல எந்தவித தடையும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியுங்க. முடிஞ்சளவு
அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் புதுசாக எந்த விஷயங்களையும் தொடங்க வேண்டாம். இருக்கின்ற வேலையவே சரியாக கண்ணும் கருத்துமாக செய்துட்டு வந்தால் அதுவே உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மன அழுத்தமானது அவ்வப்போது ஏற்படலாம். எனவே தேவையற்ற மன அழுத்தத்தை குறைப்பதற்கு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் போன்றவை எல்லாம் செய்துட்டு வாங்க. மேலும் பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகுதிக்கு உங்களுக்கு சிறப்பான செயல்பாட்டுக்கு அங்கீகாரமானது தற்போது கிடைப்பது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா காலதாமதமானது ஏற்படலாம். இருந்தாலுமே நிச்சயமாக உங்களுடைய உழைப்புக்கேற்ப அங்கீகாரம் கிடைக்கும். அதற்கு நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கால அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு தாங்க சொல்லணும். எதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே நீங்க ஓவரா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா மன வருத்தத்தில் இருப்பீங்க என்பதால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் பலனை அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய கடமைகளை மட்டும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு ஒரு லக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப அனைத்து விதமான நிதி ரீதியான நல்ல ஒரு பலன்களும் பார்த்தீங்கன்னா கிடைக்க கொடுங்க. மேலும் நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை எல்லாமே கிடைக்காமல் உங்களுக்கு போகலாம். வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலையானது கிடைப்பதற்கு கொஞ்சம் கால தாமதமானது ஏற்படலாம். அதுவரைக்கும் வேறு வேலைக்கு சென்று வருவதும் நல்லதாக இருக்கக்கூடும். இல்லை என்றால் உங்களுக்கு இந்த வேலை தான் பிடிக்கும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கால தாமதம் ஆகலாம். இருந்தாலுமே உங்களுக்கு பிடித்த வேலை வாய்ப்புமே இறுதியில் கிடைக்க கொடுங்க. திருமண வாழ்க்கையில தேவையற்ற மன வருத்தங்கள் ஏற்படலாம். எதிர்பார்த்த பொருளாதார முன்னேற்றமானது பெருசா பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல உங்களுக்கு இருக்காது. இருந்தாலுமே ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. குடும்பங்கள்ல சில இடங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்வதன் மூலமாக தேவையற்ற பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா நீங்க தவிர்த்து கொள்ளலாம். சிம்மராசி நேயர்களுக்கு மீன ராசிக்கு ஜென்ம சனி பிரச்சனை தருகிறது என்றால் சிம்ம ராசிக்கு அதே அளவு துன்பத்தை தரக்கூடிய அஸ்தம சனியானது தொடங்க போகிறது. சிம்ம ராசியுடைய அதிபதியான சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ஏற்கனவே பகை கிரகங்கள். தற்போது சிம்ம ராசிக்கு மிகவும் சாதகமற்ற 8ஆம் இடத்துல சனி பகவான் அமைய போகிறார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மன அமைதி இல்லாம தான் இருந்து கொண்டு இருக்கின்ற சிம்மராசி நேயர்கள் இந்த சனி பகவானுடைய அமைப்பு காரணமாக மேலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் கோபப்படக்கூடிய நபர்களாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகளானது இருக்குங்க. தேவையே இல்லாம பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு கோபமானது வந்துவிடும். பொதுவாகவே சிம்மராசி நேயர்களுக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த நேர காலத்தில் இன்னுமே ஜாஸ்தி ஆகலாம் என்பதால முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த உங்களுடைய மனதுக்குள்ள சொல்லிக்கொண்டே இருங்க. இதன் மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் பிரச்சனையாக இது அமையும். அதாவது உங்களுடைய கோபத்தின் வெளிப்பாடாக உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் அது பிரச்சனையாக அமையும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மேலும் சனி அஷ்டமத்தில் இருப்பதால குதர்க்கமாக சிந்திப்பதும் வீண் விஷயங்களில் ஈடுபடுவது போன்ற செயல்களில் ஈடுபடாதீங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நிம்மதியும் கேட்கக்கூடிய முதல் விஷயமான தூக்கமும் உங்களுக்கு கெடலாம். அதாவது எல்லோருக்குமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நல்ல ஆரோக்கியமான தூக்கம் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த தூக்கமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க. சரியாக உணவு எடுத்துக்கொள்ள முடியாத சூழல் உருவாகலாம். பணிசுமை காரணமாகவும் கவலை காரணமாகவும் உங்களுடைய உடல் நலம் மற்றும் உணவு விஷயத்துல சில பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே உடல் ஆரோக்கியத்துல அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க. ஏதாவது சின்ன பிரச்சனை என்றாலுமே அதற்கு உரிய மருத்துவர்கிட்ட சென்று நீங்க கேட்டறிந்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும். வீண் வழக்குகளில் ஈடுபடுவதால் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. உங்களுடைய பேச்சு செயலில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். மேசராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டானது தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் சனி அமர்ந்து ஓரளவுக்கு வாழ்க்கையை சமாளித்து வந்த உங்களுக்கு தொடர்ந்து 7.5 சனியின் விரைய சனி உங்களுக்கு தொடங்க உள்ளது. இதன் காரணமாக உங்களுக்கு வேலையில அலைச்சலும் சரியான தூக்கமின்மை பிரச்சனையும் ஏற்படலாம். அதனால் உங்களுடைய வேலையில கவனம் செலுத்த முடியாத சூழல், சரியாக சிந்திக்க இயலாத நிலை ஏற்படலாம். உங்களுடைய தூக்கம் குறைந்தால் கோபம் அதிகரிக்கும் என்பதால பிறரிடம் நிதானமாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். இதனால உங்கள் மீதான மதிப்பானது மற்றவர்களிடம் குறையலாம். குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் உங்களுடன் பிறருக்கு இணக்கமான சூழல் இருக்காது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகரிப்பதால தேவையற்ற செலவுகள் செய்து கஷ்டப்படுவீர்கள். மேலும் நிதிநிலை பற்றாக்குறையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியற்ற சூழல் இருக்கும். கடன் விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இல்லாவிட்டால் பெரிய பிரச்சனையில சிக்கிவிடலாம். கும்பராசி நேயர்களை, கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் ஜென்மசனியால் பிரச்சனை அதிகரித்தாலுமே பின்னர் நடக்கக்கூடிய சனி பயிற்சியால பாத சனி ஓரளவுக்கு நிவாரணம் தரக்கூடியதாக இருக்குங்க. ஜென்மசனியால் ஏற்பட்ட இழப்புகள், சிக்கல்கள், காயங்களுக்கான வழியானது தொடரும். அதன் தாக்கத்திலிருந்து வெளிவர முயற்சி செய்வீர்கள். இந்த ஆண்டுல உங்களுடைய
உங்களுடைய உடல் மற்றும் மனதளவில் வலு சேர்க்கக்கூடிய ஒரே விஷயம் ஆன்மீகம் மற்றும் உடற்பயிற்சி. கடின உழைப்பு உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற ரொம்பவே உதவியாக இருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.